சமூகத்தில் பல பெண்களுக்கு சிறு வயதிலிருந்தே ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அடக்கமாயிரு, எதுக்கும் எதிர்த்து பேசாத, எல்லாரையும் சந்தோஷப்படுத்து, நல்ல பொண்ணா பெயர் வாங்கு. ஆனா ஒரு கேள்வி, எல்லாரையும் சந்தோஷப்படுத்திக் கொண்டே இருந்த அந்த பெண்ணை யாராவது உண்மையா சந்தோஷப்படுத்தினாங்களா? அதனால்தான் இன்று நான் சொல்ல வருவது, நல்ல பெண்ணாக இருப்பதை விட புத்திசாலி பெண்ணாக மாறுங்கள். டிப் 1, இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள். எல்லாருக்கும் எஸ் சொல்லுறது நல்ல மனசில்ல, பல நேரம் அது பலவீனம். உனக்கு பிடிக்காத விஷயத்துக்கு இல்லை சொல்லு. உன் நேரத்தையும் மன அமைதியையும் காப்பாற்று. ஒரு பெண் இல்லை சொல்ல ஆரம்பிச்சா அவள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். டிப் 2, உன்னை நீ மதிக்க கற்றுக்கொள். உன்னை நீ மதிக்கலேனா உலகம் உன்னை மதிக்காது. உன் கனவு, உன் உணர்ச்சி, உன் கஷ்டம், இவையெல்லாம் முக்கியம். கண்ணாடி முன்னாடி நின்னு தினமும் சொல்லு, நானும் முக்கியமானவள். டிப் 3, பணத்தால் வலிமையானவளாக மாறு. ஒரு பெண்ணுக்கு கான்ஃபிடன்ஸ் தரது அழகு இல்ல, அவள் சம்பாதிக்கும் திறமை. சிறிய வேலையாயிருந்தாலும் பரவாயில்ல, சொந்த காசு இருந்தா தலை நிமிர்ந்து வாழ முடியும். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஒரு பெண்ணின் மிகப்பெரிய சக்தி. டிப் 4, எல்லாரையும் நம்பாதே. நல்ல மனசு வைத்திருப்பது நல்லது, ஆனா எல்லாரையும் கண்மூடி நம்புவது ஆபத்து. யார் உன்னை உண்மையா மதிக்கிறாங்க, யார் உன்னை பயன்படுத்துறாங்க, அத புரிஞ்சுக்கோ. புத்திசாலி பெண் இதயத்தாலும் யோசிப்பாள், அதே நேரம் அறிவாலும் முடிவெடுப்பாள். டிப் 5, உன் கனவுகளை விட்டுக் கொடுக்காதே. பெண்ணுக்கு இதெல்லாம் தேவையா என்று பலர் கேட்பார்கள். ஆனா நினைவில் வை, கனவு காண்றதுக்கும் சாதிக்கிறதுக்கும் பாலினம் தேவையில்லை. டீச்சர் ஆகணுமா, பிசினஸ் பண்ணணுமா, யூடியூப் ஸ்டார் ஆகணுமா, எதுவாக இருந்தாலும் தைரியமா போ. டிப் 6, அழுவது பலவீனம் இல்லை. பல பெண்கள் உள்ளுக்குள் அழறாங்க, ஆனா வெளியில சிரிக்கிறாங்க. உணர்ச்சிகளை மறைப்பது ஸ்ட்ரென்த் இல்லை. வலி இருந்தா பேசு, உதவி தேவைப்பட்டா கேள். ஹீலிங்கோ ஒரு ஸ்ட்ரென்த் தான். டிப் 7, உன்னை குறை சொல்றவங்கள இக்னோர் பண்ணு. நீ என்ன செய்தாலும் யாராவது குறை சொல்லுவாங்க, அதனால எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்ணாதே. நீ முன்னேற ஆரம்பிச்சா கை தட்டுறவங்களும் வரும், கீழே இழுக்கிறவங்களும் வரும். ஆனா புத்திசாலி பெண் தன் பாதையை விட்டுவிட மாட்டாள். டிப் 8, உடல் மனசு இரண்டையும் கவனிச்சுக்கோ. உடம்பு சரியில்லைனா வாழ்க்கை சிரமம், மனசு சரியில்லைனா வாழ்க்கையே இருள். நல்லா சாப்பிடு, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணு, உனக்கு பிடிச்ச விஷயத்துக்கு நேரம் கொடு. செல்ஃப் கேர் என்பது செல்ஃபிஷ் இல்லை. டிப் 9, மற்ற பெண்களை கீழே இழுக்காதே. ஒரு பெண் இன்னொரு பெண்ணை சப்போர்ட் பண்ணும்போது சமூகம் மாற ஆரம்பிக்கும். ஜெலஸ் ஆகாதே, ஒப்பிடாதே. மற்ற பெண்களின் வெற்றியையும் செலிப்ரேட் பண்ணு. குவீன் மாதிரி வாழணும்னா மற்ற பெண்களையும் குவீன் ஆக்கணும். டிப் 10, உன் வாழ்க்கையை நீயே கட்டுப்படுத்து. உன் வாழ்க்கைக்கான ஸ்டியரிங் வீல் யாரிடமும் கொடுக்காதே. என்ன ட்ரெஸ் போடணும், எப்படி வாழணும், என்ன சாதிக்கணும், அதை முடிவு செய்ய வேண்டியது நீதான். ஒரு புத்திசாலி பெண் தன் வாழ்க்கையை மற்றவர்களின் அப்ரூவலுக்காக வாழ மாட்டாள். அன்பான பெண்களே, நல்ல பெண்ணா இருந்ததுக்காக உலகம் எப்போதும் உங்களை காப்பாற்றாது. ஆனா புத்திசாலி பெண்ணா மாறுனீங்கன்னா எந்த சூழ்நிலையையும் ஜெயிக்க முடியும். அதனால் இன்று முதல் அதிகமாக பயப்படாதீங்க, அதிகமாக தாங்காதீங்க, அதிகமாக மௌனமாக இருக்காதீங்க. உங்களை நீங்களே தேர்வு பண்ணுங்க, உங்களை நீங்களே உயர்த்துங்க, உங்களை நீங்களே காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு பெண் தன்னை நம்ப ஆரம்பித்த உடனே அவள் வாழ்க்கை முழுக்க மாறிடும். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா திருமதி டாக்ஸ் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சூப்பரான வீடியோஸோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.